ஆனாரு தங்கமயில் வந்துட்டு, "என்னத்த இப்படி என் கைய கட்டி போட்டுட்டு நீங்களே எல்லா வேலையும் பார்க்குறீங்க. நான் ஏதாவது வேலை பார்க்குறேன் அத்த" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் நீ ஒண்ணும் பார்க்க வேண்டாம்மா. இத்தனை வருஷமா நான் தானே சமைச்சேன். அப்போ என் பிள்ளைகளுக்கு, என் புருஷனுக்கு என்ன பிடிக்குங்கிறது எனக்கு தானம்மா தெரியும். நானே சமைச்சுக்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "ஐயோ! இப்படி வேலை பார்க்காம சும்மா நிற்கிறது எனக்கு பழக்கமே இல்லையே அத்த. ஏதாவது எனக்கு ஒரு வேலை சொல்லுங்க அத்த. நான் அட்லீஸ்ட் ஏதாவது ஹெல்ப் பண்ணியா செய்கிறேன்" அப்படிங்கிறாங்க. "சரி அப்போனா இந்த வெங்காயத்தெல்லாம் வெட்டி கொடு" அப்படிங்கிறாங்க. "சரி எல்லாத்தையும் அத்தை இந்த பாருங்க எல்லா வெங்காயத்தையும் வெட்டிட்டேன்" அப்படிங்கிறாங்க. "பரவாயில்லையே சீக்கிரமாக வெட்டிட்டியே. சரி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணு" அப்படிங்கிறாங்க. அதையும் ரெடி பண்ணிடுறாங்க. "என்னத்த செய்ய போகிறீங்கன்னு?" "இன்றைக்கி நான் செட்டிநாடு சிக்கன் செய்ய போகிறேன்னு." "ஐயோ! அதுவா? அது நான் ரொம்ப ஈஸியாக பண்ணுவேன் அத்தை. எனக்கு சூப்பராக வரும். அது நான் வேணால் பண்ணுறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ எனக்கு வந்து ஹெல்ப்புக்கு மட்டும் இருந்தால் போதும். கூட மாட வேலை வேணால் செய்" அப்படிங்கிறாங்க. சரி அவங்க செஞ்சுட்டு இருக்கும்போது ராஜி வராங்க. "நீ என்ன இங்கே?" அப்படிங்கிறாங்க. "இல்லை உங்களுக்கு எதாவது ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேட்குறக்காக வந்தேன் அத்தை" அப்படிங்கிறாங்க. அதுதான் தங்கமயில் இருக்காள். அவள் என் பின்னாடி நின்றுட்டு எனக்கு ஹெல்ப்புக்கு எல்லா வேலையும் செய்வாள். "நீ போய் படி" அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ராஜி அனுப்பி விட்றாங்க. அடுத்து மீனா கிட்டக்க போகிறாங்க. ராஜி வந்து போயிட்டானா சொல்கிறாங்க.